வணக்கம். பொன்னி சுதாகரன். இஷ்ட தெய்வம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒருத்தர் விநாயகர் வழிபடுவார், ஒருத்தர் முருகர் வழிபடுவார், ஒருத்தர் பெருமாள் வழிபடுவாங்க, இப்படிலாம் இருக்கும். ஆனால் ஜாதக ரீதியாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லக்னத்திலிருந்து இத்தனாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி எங்கே இருக்கிறாரு அவரை பேஸ் பண்ணி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க, முருகர் தாற்பரிகமாக பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதக ரீதியாகவே அந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா முருகர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஜோதிட ரீதியாக இருக்குது. அதுக்கு 3, 6, 9, 11 என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானாதிபதி, அந்த அதிபதி நின்ற கிரகம், அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதை பார்க்கும்பொழுது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கலாம். உங்கள் குலதெய்வம் எப்படி உங்கள் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுக்குமோ அதே மாதிரி இஷ்ட தெய்வம் கேட்ட விஷயங்களை கொடுக்கும். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வேணும், உங்கள் ஜாதக ரீதியாக கன்சல்டிங் வேணும் அப்படின்னா என்னுடைய கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி